சார் கொடுமையூரில் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் இருந்த பொண்ணு வந்து நித்யா அவங்கள வந்து மர்மமான முறையில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க சார். அவங்க ஆக்சுவலாக பார்த்தா அம்பத்தூரில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு கொடுமையூரில் ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க முழு நேர வேலையை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ப்ரொஃபைல்லையும் தான் டான்ஸ் ஆடுறது, ஆபாச பாட்டு பாடுறது, ஆபாச டான்ஸ் ஆடுறது, ப்ளஸ் வீடியோ கால்லாம் சம்பாரிச்சிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களும் எடுத்திருக்காங்க. பப்புக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது எல்லா வேலையும் நித்யாட்ட இருந்திருக்கு. ஆக்சுவலாக சந்தோஷோட பழகிறது பாலமுருகனுக்கு தெரியாது, பாலமுருகன் லிவிங் டுகெதர் சந்தோஷம் தெரியாது. ரெண்டு பேரையும் ஏமாத்திருக்காங்க. சைமன் டென்னிஸில் 2 பேர் தான் இப்போதைக்கு வெளில வந்திருக்காங்க. சந்தோஷுக்கு வந்து நித்யாவோட நடவடிக்கையில் சிலது பிடிக்கல. பொழுதுக்கு பணம் கேட்குது, ஃபோனு பொழுதுக்கு வெயிட்டிங் போகுது, சம்மந்தம் காரணம் சொல்லுது, ஒரு மர்மமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து கொஞ்சம் விலக ஆரம்ப. இதை வந்து நித்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ விலகலாம் முடியாது, நீ எனக்கு கல்யாணமே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வேலை பார்க்குற மருத்துவமனைக்கே போய் சம்பள தேதி இன்னைக்கு ஜிபேல பண்ணு எனக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி சம்பளத்தை எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆம்பளை பிளாக்மெயில் பண்ணி தான் கேள்விப்பட்டோம். பொம்பளை பிளாக்மெயில் பண்ணது தான் இப்போ ஃபேமஸாக போச்சு. லைஃபோட பிகினிங்கே இப்போ தான். அதுக்குள்ளே இவங்க அதோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்ட காரணம் காசு வேணும், குயிக் மணியாக வேணும், ஆடம்பரமாக இருக்கணும், நிறைய பப்புக்கு போகணும் அப்படின்னா செலவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபா காசு வேணும். ஆனால் இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சார். இவங்க ஆன்லைனில் இந்த வீடியோ கால் மூலியமாலாம் சம்பாதிக்கிறதெல்லாம் நியூஸில் சொல்கிறாங்க. அதான் அதெல்லாம் யார் விட்டு பொண்ணு தானே அதில் வீடியோ காலில் பேசுது, அந்த மாதிரி தான் இவங்களும் பேசியிருப்பாங்க. இது ஒரு படி மேலே போய் கொலையாகி போச்சு. ஏன் சார் அந்த மாதிரி ஆப் எல்லாம் பேன் பண்ண மாட்டாங்க? முதல்ல பேன் பண்ண வேண்டியது ரீல்ஸை தாங்க பேன் பண்ணோம். சினிமாவில் நடக்குதுன்னா அது நம்மளை விட்டு அந்நியப்பட்டவர்கள். அது 2.5 மணி நேரம் சென்சார் போர்டு இருக்கு. நீங்க ரொம்ப அக்கோடான சீன்லாம் வெளில வந்துடாது, கட்டு இருக்கு. இதுக்கு என்னங்க சென்சார் போர்டு இருக்கு? முதலிரவு வீடியோ 70 வீடியோ அப்லோட் பண்ணி ஒரே நல்ல கார் வாங்கியிருக்காங்க ஒரு தம்பதி, பாத்தீங்களா? எல்லாம் இப்ப ஈஸியா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே கொலை. குறைந்தபட்ச தண்டனையே இங்க மரண தண்டனை தான் முடிவெடுத்துட்டாங்க. யாரையுமே ஒரு அளவுக்கு மேல நீங்க த்ரெட்டன்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த நிலை தான் வரும். இந்த சமுதாய கட்டமைப்பை விட்டு நீங்க எப்படி மீறணும்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்கள் அழிவை நிச்சயமாக சந்திப்பீர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கொடுமையூரில் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் இருந்த பொண்ணு வந்து நித்யா அவங்கள வந்து மர்மமான முறையில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க சார். அந்த கொலை பண்ணது பார்த்தீங்கன்னா டாக்டர்னு சொல்கிறாங்க, லிவிங் டுகெதரில் இருந்தான்னு சொல்கிறாங்க. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, ஆக்சுவலாக அவங்க வந்து திருவொற்றியூர் பகுதியை சார்ந்தவங்க. நித்யா அவங்க பேர், 25 வயசு இளம் பண்ணவங்க. அவங்க ஆக்சுவலாக பார்த்தா அம்பத்தூரில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு கொடுங்கையூரில் ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கொடுங்கையூரில் வாடகைக்கு எடுத்திருந்த வீட்டில் பாலமுருகன் அப்படிங்கிற லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்திருக்காங்க. லிவிங் டுகெதர்னா கணவன் மனைவி கிடையாது, மற்ற எல்லாமும் இருக்கும். ஒரே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது, போகிறது வர்றது எல்லாமே இருந்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க முழு நேர வேலையை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ப்ரொஃபைல்லையும் தான் டான்ஸ் ஆடுறது, ஆபாச பாட்டு பாடுறது, ஆபாச டான்ஸ் ஆடுறது, ப்ளஸ் வீடியோ கால்லாம் சம்பாரிச்சிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களும் எடுத்திருக்காங்க. வீடியோ கால் பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, இப்போ இந்த ஃப்ரெண்ட் ஆப் இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் சம்பாரிச்சிருக்கதா ஒரு தகவல் இப்போ வெளியாகிருக்கு. இவங்க சந்தோஷ்னு சொல்லிட்டு சந்தோஷ்குமார் என்கின்ற சந்தோஷ் அலை சந்தோஷ் அப்படின்றவரோட ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவர் டாக்டர். எங்கன்னா இங்கே ஆலந்தூரில் ஒரு மருத்துவமனையில் அவங்க மருத்துவராக இருந்திருக்காரு. அவங்களோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலாக சந்தோஷோட பழகிறது பாலமுருகனுக்கு தெரியாது, பாலமுருகன் லிவிங் டுகெதர் சந்தோஷம் தெரியாது. 2 பேரையும் ஏமாத்திருக்காங்க. சைமன் டென்னிஸில் 2 பேர் தான் இப்போதைக்கு வெளில வந்திருக்கான். அடுத்தது இப்போ இவங்க தன்னை வந்து ஒரு ஐடி ஊழியராகவும் மாடர்ன் கேர்ளாகவும் அப்படியே இவங்கள்ட்ட உருவகம் பண்ணியிருக்கிறாங்க. பப்புக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது எல்லா வேலையும் நித்யாட்ட இருந்திருக்கு. அதான் சொல்கிற மாடர்ன் யூத்ஸாக இவங்க வாழ்ந்திருக்காங்க. இது பாலமுருகனோட லிவிங் டுகெதராக 2 பேர் வாழ்ந்திருக்காங்க. இதில் சந்தோஷ்கிட்டேருந்து நிறையா பணம் வாங்கிட்டு இருக்காங்க. பாலமுருகன்ட்டு ஒரு 5 lakhs வாங்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றா இருக்கிறதெல்லாம் வந்து ரகசியமாக அவங்க வந்து வீடியோ எடுக்கிறது, இவங்களோட வேலை அதுதான், ரகசியம் வீடியோ எடுக்கிறது. அதுபோக விருப்பத்தோடையும் சில வீடியோக்கள் ஒன்றா செல்ஃபி மாரியும் எடுத்துகிட்டு வச்சுக்கிறது, பேக்கப் வச்சுக்கிட்டாங்க. பேக்கப் வச்சுக்கிட்டு சந்தோஷுக்கு வந்து நித்யாவோட நடவடிக்கையில் சிலது பிடிக்கலை. பொழுதுக்கு பணம் கேட்குது, ஃபோனு பொழுதுக்கு வெயிட்டிங் போகுது, சம்மந்தம் காரணம் சொல்லுது, ஒரு மர்மமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து கொஞ்சம் விலக ஆரம்ப. டாக்டரில் படித்தவன்ல ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை வந்து நித்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ விலகலாம் முடியாது, நீ எனக்கு கல்யாணமே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வேலை பார்க்குற மருத்துவமனைக்கே போய் சம்பள தேதி இன்னைக்கு ஜிபேல பண்ணு எனக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி சம்பளத்தை எல்லாம் வாங்கியிருக்காங்க. இது போக நீ மாற்றி விடலைன்னா உன்னை நான் மாட்டி விட்ருவேன், இந்த வீடியோ ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷம் வேறு வழி இல்லாமல் பயந்துக்கிட்டு பணம் காசை கொடுக்க இந்த மாதிரி காலத்தை ஓட்ட அப்படி ஆகிட்டு ஒன் ஃபைன் டே சந்தோஷ் வந்து டிசைடட், ரொம்ப கல்யாணம் பண்ண சொல்லி நெருக்கடி பண்ணுறா நம்மளை, இல்லைன்னா வீடியோ ஆடியோ விட்டுருன்னு சொல்கிறா, வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே நம்ம வந்து காலி பண்ணுற வேண்டியதான் அப்படின்றத மனநிலையை வகுத்துட்டாப்புல.
வகுத்துட்டு சந்தோஷம் என்ன செய்கிறாரு, ஃபோன் பண்ணி நல்லவங்க மாதிரி பேசி நம்ம இன்னும் ஒன்றா இல்லாம், சண்டவம்லாம் வேணாம், நீ என்ன மிரட்டாத, நம்ம உனக்கு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு பேசி நீ உன்னை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு பாலமுருகன் வந்து வெளியேற்றியாச்சு. சந்தோஷ் ஜாலியாக சரக்குறக்கெல்லாம் வாங்கிட்டு என்ஜாய்மெண்ட்டாக நேராக போயிட்டாப்புல. போயிட்டு என்ஜாயாகவும் இருந்திருக்காங்க. உச்சகட்டத்தில் வந்து எல்லாம் பண்ண பிறகும் ஆனால் நித்யா தன்னோட ஸ்டாண்ட்லேருந்து மாறவே இல்லை. நீ என்ன கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னோட இங்கே ட்ரிகர் ஆகிப்போச்சு. நீ என்ன காசு கொடு கல்யாணம் பண்ணேனே அப்படின்னோடனே சந்தோஷுக்கு ட்ரிகர் ஆகிப்போச்சு. அவரை பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக. ஆமாம், பார்த்துக்குங்க. இது வரைக்கும் ஆம்பளை பிளாக்மெயில் பண்ணி தான் கேள்விப்பட்டோம். பொம்பளை பிளாக்மெயில் பண்ணது தான் இப்போ ஃபேமஸாக போச்சு. பிளாக்மெயில் யார் பிளாக்மெயில் பண்ணாலும் ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சுங்க. பிளாக்மெயில் பண்ணோன்னு ஒன்றும் சரிகிற மாதிரி இல்லையா, சரின்னு ஓட்காவில் ஃபுல்லாக தூக்க மாத்திரை. இவர் டாக்டரில் தூக்க மாத்திரை கிடைக்கிறது என்ன ஈஸியானவருக்கு, ஈஸியாக வாங்கிட்டு போய் தூக்க மாத்திரையும் அலர்ஜி மாத்திரை ரெண்டுமே அட்டாப்சி ரிப்போர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சரக்கை போட்டு விட்டாச்சு. யாருக்கு, நித்யாவுக்கு. போதை ஏறி தூக்க மாத்திரை ஒரு பக்கம், போதை ஒரு பக்கம் ஏறி கான்சியஸை இழக்க உள்ள தலைவணி வச்சு அம்பிட்டாப்புல. அதுதான் செஞ்ச தப்பு, இல்லை மாட்டிருக்க மாட்டார். சூசைடாக இருக்கட்டும்னு தான் அவர் பிளான் பண்ணி செஞ்சது. ஆனால் ஓகே, செஞ்சுட்டு கதவெல்லாம் அப்படியே விட்டுட்டு திறந்துட்டு அப்படியே போயிட்டாப்புல. ஆனால் பாலமுருகன் எதுவுமே தெரியாமல் இன்னசென்ட்டாக ஈவினிங் வந்தாப்புல. வந்து பார்த்தா இங்கே இறந்து கிடந்தோன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா போலீஸ் ஒன்று பாடி அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு பாலமுருகனை கேஷ் பண்ணிடுறாங்க. நீ தாண்டா இதை பண்ணிட்ட, யாருன்னா பொண்டாட்டி கிடையாது, லிவிங் டுகெதர். அப்பயே வந்து உங்களுக்கு பாதி சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும்ல. பாலமுருகனை கொண்டு வச்சு விசாரித்து தனிப்பட விசாரிச்சு டைட் பண்ணாங்க. பாலமுருகன் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் உண்மைன்னு ஒன்று கெடுக்குப்படி விசாரணை நடந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்குமா என்ன, கொஞ்சிருப்பாங்களா தூக்கி கொண்டு வச்சு. அதுக்குள்ளே அட்டாப்சி ரிப்போர்ட் வரட்டும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தால் தொலைச்சி கட்டிடுவோன்னு. ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா அம்மா வந்து பாலமுருகனை தான் சொல்லியிருக்காங்க, இவன் தான் 2 வருஷமா என் பொண்ணு கூட இருக்கான், பணத்துக்காக பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு 25,000 நகை காணாம போயிட்டுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க, புது ஸ்டேட்மெண்ட்டு. ஆக்சுவலாக அது டாக்டர் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஏன்னா எங்கள் காசை பிடிங்கிட்டு போயிட்டில்ல, உன் நகை போட்டுங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணை பற்றி எதுவுமே தெரிலங்கிறாங்க. என் பொண்ணு ஐடியில் தான் வேலை பார்த்துச்சு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அதுவே உண்மைக்கு முரணான தகவலாக இருக்குது. தான் பொண்ணு எங்கே வேலை பார்க்குது எது எவ்வளோ தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த நிலையில் அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன வருதுன்னா, லங்ஸு வந்து பஸ்ட் ஆகிருக்கு, நுரையீரல் வந்து மூச்சு திணறி வெடித்து செத்துருக்காங்க, ரத்த கசிவு ஏற்பட்டுருக்கணுன்னு. கண்டிப்பாக அது பிரீத் நின்று போய் தான் செத்துருக்காங்கன்னு போலீஸும் சுதாரித்து அந்த அக்கம் பக்கம் உள்ள சிசிடிவி கேமரா A to Z, இந்த பொண்ணோட ஃபோன் ரெக்கார்டரு, யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதோட பர்சனல் மொபைல் நம்பர் எல்லாம் பாஸ்வேர்டெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஆபாச படங்கள், டாக்டரோடு இருக்க மாதிரியே அந்த பாலமுருகனோட இருக்க மாதிரி எல்லா ஆபாச படங்களும் வெளில வருது. வெளில வந்தால் இந்த பொண்ணே தப்புங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுவே சம்திங் ராங், ஷீ இஸ் நோ குட் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அப்புறமா சந்தோஷை கான்டாக்ட் பண்ணுறாங்க. சந்தோஷை போலீஸ் தூக்கி அதை விசாரித்த பிறகு தான் சந்தோஷ் நடந்த விவரத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ணால் ஓவராக இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, 8 லட்ச ரூபாய் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க, எனக்கு அதனால அந்த கோபம் தாங்கலை, பணத்துக்கு பணமையும் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தினோன்னே எனக்கு கோபம் தாங்கலை, அதனால் நான் கொலை பண்ணிட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஏன்னா நம்ம நிறைய கேஸ் பேசியிருக்கோம் சார். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பெண்களை வந்து வீக்கர் செக்ஸ்ன்றனால ஏமாற்றுவாங்க, இல்லை பேக்மெயில் பண்ணி காசு வாங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு இவ்வளோ பசங்களை ஏமாத்திருக்காங்களே சார். இல்லை, பொண்ணையே நம்ம சிவகாசி ஜெயலட்சுமி பார்க்கல, என்ன போலீஸ்ன்னு சொல்லி எவ்வளோ பேர் போலீஸ்காரங்க கூட குடும்பத்தை டீலில் விட்டு போலையா சிவகாசி ஜெயலட்சுமி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை, பட் இவங்க செஞ்சது இன்னும் பயங்கரம். அதாவது சிவகாசி ஜெயலட்சுமி வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த வேலையில் ஈடுபட்டாங்க. பட் இவங்க அப்படி இல்லை. 25 வயசு தான் சார் ஆகுது. 25 வயசு இல்லை, லைஃபோட பிகினிங்கே இப்போ தான். அதுக்குள்ளே இவங்க அதோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்ட காரணம் காசு வேணும், குயிக் மணியாக வேணும், ஆடம்பரமாக இருக்கணும், நிறைய பப்புக்கு போகணும் அப்படின்னா செலவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5,000 காசு வேணும். அப்போ நீங்கள் நேர்வழியில் இப்போ எப்படி இப்போ 5,000 ஒரு நாளைக்கு செலவு பண்ண முடியும்? 5,000 நீங்கள் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம், ஆனால் 5,000 ஒரு நாளைக்கு செலவு பண்ண மனசு வராது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க அதை செலவு பண்ண தயாராகிட்டாங்கல்ல. இந்த மாதிரியான கூத்துக்கள் நடக்க தான் செய்யுதா? இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சார். இவங்க ஆன்லைனில் இந்த வீடியோ கால் மூலியமாலாம் சம்பாதிக்கிறதெல்லாம் நியூஸில் சொல்கிறாங்க. ஆப்பு போனீங்கன்னா வீடியோ காலில் சம்பாரிச்சிக்கலாமே. அவங்க எதை பற்றியும் கவலைப்படல. ஏங்க நம்ம மூஞ்சே தெரியாத அவங்களுக்கு, அவங்க நம்மள்கிட்ட தைரியமாக பேசுகிறாங்க வீடியோ காலில். அப்புறம் நம்மளே பார்த்து நமக்கு ஒரு லெவலில் கூச்சம் மறந்த பிறகு ஃபோனை கட் பண்ணுங்கன்னு சொல்கிற நிலையில் தான் கட் பண்ணுறாங்க.
அப்போ அதுல எல்லாம் அவங்க சம்பாரிச்சு தான் இருக்காங்க. அதில் யார் விட்டு பொண்ணு தானே அதில் வீடியோ காலில் பேசுது, அந்த மாதிரி தான் இவங்களும் பேசியிருப்பாங்க. இது ஒரு படி மேலே போய் கொலையாகி போச்சு. ஆக்சுவலாக இதில் சந்தோஷ் கொலையே பண்ணியிருக்க வேண்டியதில்லை. சந்தோஷ் போயிருக்க வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். போயிருந்தா கண்டிப்பாக இவங்களை தூக்கி ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம், யாரை நித்யாவை. ஆமா. ஏன்னா 27 வயசு தான் அவரும் ஒரு சின்ன பையன் தான். ஒரு டாக்டரா இருக்காரு. அவரை போலீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி என்ன ஏமாத்துறாங்க, பேக்மெயில் நான் ஒரு பண்றாங்கன்னு ஆசையில் சொல்லியிருக்காரு. பழகிட்டேன். ம். நான் இளைஞர்களை சொல்கிறேன், நான் ஒரு ஆசையில் பழகிட்டேன், உண்மைதான். எங்களுள்ள தப்பு நடந்தது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்கன்னு சொன்னால், மிரட்டுறது யார் மிரட்டினாலும் தப்பு தான். ஆண் மிரட்டினாலும் தப்பு தான், பெண் மிரட்டினாலும் அஃபென்ஸ் தான். இந்த மாதிரி மிரட்டுறதை வீடியோ வச்சுட்டு காசாக வாங்குதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் காப்பாற்றுங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ரிமாண்டில் இன்னும் விசாரணையில் செத்து போச்சு, இன்னும் விசாரிச்சிருந்தா நீ எவ்வளோ விஷயங்கள் வெளில வரும். எவ்வளோ பசங்களை சந்தோஷ் தேவையில்லாமல் படிச்சிருந்தோம், அந்த நாலேஜ் இல்லை, கொஞ்சம் சொதப்பிட்டாப்ல. ஸ்டார்டிங்ல இந்த கேஸை வந்து போலீஸ் வந்து சூசைடுன்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தாங்களாமே சார். ஏன்னா சந்தோஷ் பற்றி யாருக்குமே தெரியலை. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் பாலமுருகன் தான் தெரியும். அவங்க அப்பா அம்மா வந்து பாலமுருகனை சொல்றாங்க. பாலமுருகன் வந்து அவங்க அப்பா அம்மாவை சொல்றாரு. இவங்க தான் காசுக்காக அந்த பொண்ணை எதனா பண்ணியிருப்பாங்க, இல்லை இவங்க காசு வாங்கினதுனால அவங்க சூசைட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்களே சார். இவரை எப்படி கண்டுபிடிச்சாங்க சார் சந்தோஷ்? அதாவது சந்தோஷ் பிக்சர்லேயே வரல. ஆக்சுவலாக பார்த்தா இது சூசைடாகவே போக வேண்டிய கேஸ் தான் இது. ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தது, ப்ளஸ் அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் ரெக்கார்ட்ஸில் எடுத்தோன்னே காலையில் இவங்க தான் பண்ணிவிட்டு சந்தோஷ் தான் உள்ளே வந்திருக்கான், ஃபோன் பண்ணியிருக்கான், பேசியிருக்காங்க, டீட்டெயில்ஸ். அது ஒன்று. லாஸ்ட்டு அந்த இந்த இடத்தோடைய செல்ஃபோன் சிக்னல் அவுட் ஆனது சந்தோஷப்படுது. அதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு ஆதாரம் வேணும்? இப்போ அந்த 25 சவரன் நகரை எடுத்துட்டதும் சந்தோஷ் தான். ஆமாம், நான் கொடுத்த காசுக்கு நான் இவ்வளோ லாஸ் ஆகியிருக்கேன்ல, அதை விட்டு எடுத்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது? பணம் கொடுத்துட்டேன், என் பணத்தை பூரா ஏமாற்றிட்டாங்க, அப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன், அவ்வளோதான் அப்படின்றது தான் சந்தோஷோட ஸ்டேட்மெண்ட்டு. அவங்க கொண்டு போய் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருந்துருக்காரு, அதையும் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. பொதுவாக இப்போ நிறைய விஷயங்கள் இந்த ஆன்லைன்லனாலே இவ்வளோ விஷயங்கள் வருது சார். ஏன் சார் அந்த மாதிரி ஆப் எல்லாம் பேன் பண்ண மாட்டாங்க? இப்போ நல்லா இருக்க பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா இது மூலயமா காசு சம்பாதிக்கலாமா? இப்போ நியூஸ்லலாம் சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸோட பேசினா ஒரு வீடியோ, ட்ரெஸ் இல்லாமல் பேசினா ஒரு காசு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார். ஏங்க அந்த ஆப்லாம் அப்படி தாங்க இருக்குது. அதுக்கு இன்ஸ்டாகிராமில் உள்ள பிரபலங்களே வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட் ஆப்பு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் ஒரு சினிமா நடிகைகள் வந்து விளம்பரப்படுத்துறதை விட நம்மள்ட்ட நன்கு பரிச்சயமானவர்கள் விளம்பரம் பண்ணக்குள்ள அதை நம்ம நம்புவோம். ஏன்னா நம்மளோட இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும். இந்த இன்ஸ்டாவில் குடும்பமாக பண்ணுறாங்களே, முதல்ல பேன் பண்ண வேண்டியது ரீல்ஸை தாங்க பேன் பண்ணணும். ரீல்ஸு ஷார்ட்ஸ் தான் பேன் பண்ண வேண்டியது. யூடியூப் இன்னும் கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தணும். இவ்வளோ அவுத்துட்ட மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் பேன் பண்ண ஏங்க முதலிரவு வீடியோ 70 வீடியோ அப்லோடு பண்ணி ஒரே நல்ல கார் வாங்கியிருக்காங்க ஒரு தம்பதி, பார்த்தீங்களா? அவங்க 2 பேரும் செஞ்ச முதலிரவு வீடியோ அப்லோடு பண்ணி பசங்கள்லாம் வேற இருக்கான், இப்படிலாம் பண்ணுறாங்க. 4 நாளாக போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் 4 நாளாக எங்கே இருக்கீங்க? 4 நாளாக அந்த வீடியோ தான் சுற்றி வருது. அப்போ 4 நாளில் வந்து ஏங்க அதெல்லாம் எத்தனை மில்லியனுக்கு வியூஸ் போகும். போய் இப்போ கார் வாங்கிட்டாங்களாம். ஏங்க சினிமாவில் நடக்குதுன்னா அது நம்மளை விட்டு அந்நியப்பட்டவர்கள். அது 2.5 மணி நேரம் சென்சார் போர்டு இருக்குது. நீங்கள் ரொம்ப அக்கோடான சீன்லாம் வெளில வந்துடாது, கட்டு இருக்குது. அதை மீறி தான் இவ்வளோ அக்கிரமத்தை நம்ம சினிமாவில் பார்க்குறோம். இதுக்கு என்னங்க சென்சார் போர்டு இருக்குது? யூடியூப்ல சில கைட்லைன்ஸ் இருக்குது சார், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அப்படி இருந்தும் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற கைட்லைன்ஸ் எதுங்க? ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம்லையும் எதுங்க கைட்லைன்ஸ் என்னங்க இருக்குது? இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் தான் கைட்லைன்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் எங்கே இருக்குது கைட்லைன்ஸு? இன்ஸ்டாகிராமில் உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் யூடியூப் பேஜ் உங்களுக்கு நல்லா ஓட போகுது. அதில் எங்கே இருக்குது உங்களுக்கு கைட்லைன்ஸ்? எங்கே இருக்குது? அது டிக்டாக் மாதிரி தான், அதில் என்ன கைட்லைன்ஸ் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஆப் மூலியமாக தான் இந்த மாதிரி கொலைகளும் நடக்குது, இந்த மாதிரி பேக்மெயில் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா சார்? ஏங்க இப்போ ஒருத்தர் குக்கர் டிசிஷன் எடுத்தானே ஆந்திராவில், பொண்ணட்டை வெட்டி அவிக்கல குக்கரில், அதுக்கு போய் குக்கர் வாங்கியிருக்கான், கத்தி வாங்கியிருக்கான், கொலை செய்கிறது எப்படின்னு யூடியூப்பில் பார்த்துருக்கான். எல்லாத்தையும் பார்த்தானுங்க வந்து செஞ்சான். கைட்லைன்ஸை பற்றி சொல்கிறீங்க, யூடியூப்பில் என்ன இல்லை? எல்லாம் தான் இருக்குது. எதுவும் இல்லை, எல்லாம் இருக்குது. எல்லாம் இப்போ ஈஸியாக கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்களே சார். எல்லாத்துக்குமே கொலை. ஈஸியாலாம் கொலை செய்யலை, குறைந்தபட்ச தண்டனையே இங்கே மரண தண்டனை தானே முடிவெடுத்துட்டாங்க. மனிதன் இப்போ கையை விட்டுறது காலை விட்டுறதுலாம் இல்லை, மினிமமே கொலை தான் ஒரே முடிவு அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க இன்ஸ்டன்ட்டு. காரணம் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், இப்போ இந்த நித்யாவுக்கும் சொல்கிறேன், யாரையுமே ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் த்ரெட்டன்லாம் பண்ணணும்னு வச்சிங்கன்னு வைங்க, இந்த நிலை தான் வரும். அது அவங்களுக்கும் ஆபத்து தான். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, பொறுமைக்கு எல்லை உண்டு. உலகத்திலேயே எல்லைன்னு சொன்னது பொறுமைக்கு மட்டும்தான், பாக்கி எதுக்குமே எல்லை கிடையாது. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, அளவு தான் பொறுமையெல்லாம். அளவுக்கு மீறி போனால் அப்புறம் அறத்தை அல்லேற வேண்டியது, வேறு என்ன பண்ணுறது? இப்போ ஒரு பொண்ணு வந்து 2 ஆண்களோட வாழ்க்கையும் கெட்டிருக்காங்க, இப்போ அவங்களும் இறந்து போயிட்டாங்க இல்லையா சார்? ஆமாங்க,
அதாவது இதே ஒரு ஆண் பண்ணியிருந்தா வேறு மாதிரி சிஸ்டம் கொண்டு நேரம் தலைகீழான்னு இருப்பாங்க. நான் அதாவது ஆண் பிளாக்மெயில் பண்ணியிருக்கானா, பிளாக்மெயில் பண்ணி பயன்பாட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிறான். அதாவது தேவைகளுக்கு. ஆனால் வந்து கொலை பண்ணல. ஏன்னா கன்னியாகுமரி காசி பிளாக்மெயில் பண்ணி பல லட்சம் பணம் சுட்டிட்டான். கடைசியாக ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் மாட்டினாங்க, மெட்ராஸ் டாக்டர். அது வரைக்கும் கன்னியாகுமரி காசி மாட்டவே இல்லை. பொள்ளாச்சி சம்பவம் அப்படி தான். அவனும் மிரட்டி நகை பணம்லாம் பிடிங்கிட்டு இருக்கானுங்க. எல்லா சம்பவத்திலையும் இது நடந்திருக்கு. இந்த சமுதாய கட்டமைப்பை விட்டு நீங்கள் எப்படி மீறணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அழிவை நிச்சயமாக சந்திப்பீர்கள். இந்த சமுதாயம் ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை ஏற்று தான் ஆகணும். இதை ஏற்றா தான் நீங்கள் வாழ முடியும். இல்லை நான் மீறுவேன் எகிறுவேன் நாங்கள் அப்படின்னா எல்லா விளைவுகளும் நீங்கள் சந்திக்க தான் வேணும். இப்போ சந்தோஷுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க சார்? ஏன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தூக்கே கொடுக்கலாம். அதுக்கு தூக்கு தாராளமாக மர்டர் ஃபார் கெயின் இல்லை. கொலை செய்து ஆதாய கொலையில் பண்ணியிருக்கான், நகை எடுத்திருக்கான்ல, அது வந்து கெயின் இல்லை. அது ஆதாய கொலையே பண்ணலாம். ஆதாய கொலைக்கான தண்டனை கொடுக்கலாம். மரணத்துக்கே தூக்கு நம்ம நாட்டில் கொடுக்கலாங்க. ஆனால் அரிதரிதான வழக்குன்னு சொல்கிறாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆயுள் தண்டனைக்கு எலிஜிபிலிட்டி தான். பட் ஐ விட்னஸ் மற்ற விஷயங்கள்லாம் கேஸோட தன்மையை இப்போ சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் ஸ்டேஜுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, கேஸ் தன்மை இருக்குது, ஐ விட்னஸ் இருக்கா, வேறு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், வேறு யாராவது வந்தது போனதை பார்த்தாங்களா, அதை எப்படி கேஸை வந்து டேக் அப் பண்ணுறோன்னு இருக்குல்ல, ப்ரொஜெக்ஷன் பண்ணணும் அந்த கேஸை எப்படி கரெக்டாக. அதுதான் அந்த கேஸுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் மொழியை இந்த ஸ்டேஜில் வச்செல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தண்டனைக்குரிய வழக்கு தான். டெய்லி நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல சார், இதை பார்த்தாச்சு நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கணும் இல்லையா சார்? இதில் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பள்ளி சிறுவர்களாக இருக்கட்டும், சிறுவர்களும் அவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகள் யாராக இருக்கட்டும், எதையும் நம்பாதீங்க. உங்கள் வீட்டோடு இருங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கேளுங்க. கொஞ்சம் சம்பளம் வந்தாலும் பரவாயில்ல, வேலை வெட்டிக்கு போங்க, வேலையில் நியாயமான வேலையாக செய்யுங்க. அக்கறை தெரிவிக்கு சம்பாரித்தா காசு வரத்தான் செய்யும் நிறையா. அது பின்னாடியே வம்பு வழக்கு ஈடியும் வந்து நிற்கும். நீங்கள் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற காசு ஓகே போதும், அதில் நிறைவடைங்க. அதுதான் லாங் ஸ்டாண்டிங் நிற்கும். இங்கே குயிக் மணி உங்களுக்கு ஆபத்தை கொடுத்துரும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மணி ரொம்ப லைம் டைம் நிற்கும். இந்த வல்லார் வகுத்தர் சொல் அப்படிம்பாங்க. இந்த மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னை கசக்கும் பின்னே இனிக்கும்பாங்க. நான் சொல்கிறது கசப்பாக தான் இருக்கும், பூமராக தான் தெரியும். ஆனால் அதில் பட்டு அனுபவப்பட்டு அசிங்கப்பட்ட பிறகு தான் அது இனிக்கும் அந்த வார்த்தை. அன்னைக்கே சொன்னாங்கல்ல அப்படின்னு. நன்றிங்க. ரொம்ப நன்றி சார்.